அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். கவியின் கற்பனை உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு கவிதை காணொலியை பதிவிட்டிருக்கேன். அதுவும் எனக்கு நெருக்கமான என் தாய் நாட்டோட தேசிய கொடி பற்றின கவிதை. பல தலைவர்களும் தியாகிகளும் பெரும் போராட்டத்திற்கு பிறகு நம் நாட்டுக்கு ஆகஸ்ட் 15 1947 வருடம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அதில் ஒரு முக்கிய பங்கு தேசிய கொடிக்கு இருக்குது. தேசிய கொடியை வடிவமைச்சவர் ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்காயா அவர்கள். அதன் பின்னர் சுரையா தாயப்ஜி அப்படின்றவர் அசோக சக்கரத்தில் 24 ஆரங்களை சேர்க்க, மேலும் அது மூவண்ண கொடியாக மாறுச்சு. ஜூலை 22 1947 வருஷம் அதிகாரப்பூர்வமாக நம் நாட்டோட தேசிய கொடியாக மூவண்ண கொடி மாறுச்சு. இப்போது தேசிய கொடி பற்றின கவிதையை பார்ப்போம். அண்ணாந்து பார், ஆகாயம் மேலே பறக்குது பார், அகிம்சை வழி ஆயுதம் பார், அண்ணல் காந்தியின் ஆனந்தம் பார், பார்ப்போற்றும் பாரதத்தின் வரைபடம் பார், பாரதி என்னும் பாமரனின் கவி நயத்தை பார், தேசிய கீதம் முழங்கிட தேக ரோமங்கள் எட்டி பார்க்குது பார், தேசபக்தியில் மூழ்கிட தாரையில் நீர் தேக்கங்கள் பார், திகட்டா தேன் அமுது எங்கள் தமிழ் மொழியின் அதிசயம் பார், தாய்ப்பாலில் கலந்துள்ள எங்கள் தாய் மண்ணின் திமிரை பார், மூங்கில் கொம்பில் எங்கள் மூச்சை பார், மூவண்ண கொடியில் எங்கள் முத்திரை பார், முகில்கள் மோதினும் எங்கள் முகமும் தெரியுது பார், முக்கடலும் சங்கமிக்கும் எங்கள் முக்கோண முதுகெலும்பு பார், செம்மை கொண்டிருக்கும் செங்கோலை பார், வெண்மை மின்ன உரும்பும் வேங்கை பார், வளமை தரும் வயலின் விவசாயம் பார், அறத்தினை ஓதும் அசோக சக்கரம் பார், கம்பீரமாய் திகழும் எங்கள் கோபுர கலசம் பார், குருதிகள் பல சிந்தியிருப்பினும் அவை புழுதியில் பூக்களாய் மறுபிறவி எடுக்குது பார், வேற்றுமைகள் பல இருப்பினும் ஒற்றுமை எங்கள் உணர்வில் இருக்குது பார், சரித்திரங்கள் பல படைத்திருப்பின் துளி செருக்கில்லா சிநேகத்தை பார், புவி அரசியின் கையில் தவழும் பொன்னிற புத்தகம் பார், இமயமாய் உயர்ந்து நிற்கும் எங்கள் இந்தியாவின் இருதயம் பார், சகலத்தையும் இரு சிறகுக்குள் அடைக்கும் எங்கள் சமாதான புறாவை பார். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மேலும் இதுபோல் பல தலைப்புகளில் கவிதைகளை காணவும் கேட்கவும், தமிழ் இலக்கணம் சார்ந்த காணொளிகளுக்கும் ஒரு பாடல் எப்படி உருவாகிறது என்பதற்கான தொகுப்புகளை தெரிஞ்சு கொள்ளவும் கவியின் குரல் த வாய்ஸ் ஆஃப் போயட்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கவிஞர் பாடலாசிரியர் கவிப்பிரியம். இது கவியின் குரல் த வாய்ஸ் ஆஃப் போயட்ரி. நன்றி.